ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, இது உன்னுடைய சாய் அப்பாவின் கட்டளை. உன்னுடைய விதி மாறி விட்டது தங்கமே. நிச்சயம் நீ நினைத்தபடியே இனி வாழப்போகின்றாய். நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு நான் இப்பொழுது கொடுக்க போகின்றேன். நான் உன்னோடு இருப்பதை இப்போது நீ உணர்ந்தும் கொள்வாய். என்னை தேடி நீ வரவேண்டிய அவசியம் இல்லை. இனி உன்னை தேடி நான் வருகின்றேன். உனக்காக வந்து உன்னுடைய விதியை மாற்றி நான் தருகின்றேன். கடல் போல் துன்பம் வந்தாலும் கவலை உனக்கு எதற்கு? கரையில் நான் காத்து நிற்கும் போது ஓம் சாய்ராம் என்று என்னை அழை தங்கமே. உனக்காக நான் வருகின்றேன். அமைதியான மனத்துடன் இரு. உன் கஷ்டங்கள் இன்றுடன் முடிவுக்கு வந்துவிட்டன. படைக்கும் தெய்வமாகிய பிரம்மாவிலிருந்து புல் பூண்டு வரை இப்பிரபஞ்சத்தில் எங்கும் நிலவி இருக்கும் அளவற்றதும் முடிவற்றதும் பூரணம் ஆனதுமான முழு முதற் பொருளை பாபாவாக உரு எடுத்து நம்மிடம் இப்பொழுது வந்து உள்ளது. இதுவரைக்கும் கஷ்டம் முடிவுக்கு வராத நிலை தொடருமானால் உன்னுடைய நிலையை சரிபார்த்து கொள். அதாவது இதுவரை நீங்கள் பூரணப்படவில்லை என்பது பொருள். உங்களிடம் என்னவெல்லாம் தேவையில்லாமல் இருக்கின்றதோ அதையெல்லாம் வெட்ட வேண்டும். பணப்பெருமை, குலப்பெருமை, ஜாதி பெருமை, கல்வி செருக்கு, பக்தி செருக்கு என எதுவாக இருந்தாலும் அவற்றை உடனடியாக விட்டுவிட வேண்டும். இவை உங்களுக்கு நன்மை தருவது போல தெரியலாம், பிறருக்கு நன்மை தராது. ஆகவே உங்கள் நலனுக்கு தீங்காகவே இருக்கும். அதே போல வறுமை, ஏழ்மை, தாழ்வு மனப்பான்மை, குல தாழ்ச்சியாக நினைத்தல், பிறரை விட வசதி குறைவு என எண்ணுதல் போன்றவையும் பாவங்கள் ஆகும். இவற்றையும் மனதில் இருந்து எடுத்து அப்புறம் போட வேண்டும். இவற்றால் உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் தீமையும் கிடையாது. வாழ்க்கை வாழ்வதற்காக தரப்பட்டுள்ளது. நீங்கள் வாழ்வது போலவே பிறர் வாழவும் நினைத்தால் உங்கள் துன்பங்கள் முற்று பெற்றுவிடும். நான் இப்படி சொல்ல காரணம் என்னவென்று உனக்கு தெரியாது. என்னை கருவியாக கொண்ட சாயி இவற்றை எழுதி வாங்குகின்றார். உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு பிடித்த மாதிரி நீ வாழ். உன்னுடைய விதியை நான் மாற்றி தருகின்றேன். என் மேல் நம்பிக்கை கொள்ளும் பக்தியை கொண்டு ஒருவன் அவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். நிச்சயம் அந்த சந்தர்ப்பத்தை அவனுக்கு நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். நீ என்னிலும் நான் உன்னிலும் இருக்கும் போது எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இதை உனக்கு நான் 2 பைசாக்களை எனக்காக எடுத்து வை. நம்பிக்கை மற்றும் பொறுமை, அதை பெற்று கொண்டு தான் உனக்காக வேலை நான் செய்வேன். எதுவும் தாமதமாகாது. என் வார்த்தையை நம்பி தைரியமாக இரு. அனைத்தும் நல்லதாகவே நான் நடத்தி கொடுக்கின்றேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.